அன்டெஸ்டட் கட்சியில யாராவது கூட்டணி வைப்பாங்களா? அதுவும் காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள் வைப்பாங்களா? அதாவது இவங்களா ஆசைப்பட்டுக்கிட்டாங்க, வருவாங்க, வரப்போறாங்க. என்னோட கூட்டணி வச்சுக்கிறவங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னாரு. உங்களுக்கே ஆட்சியும் கிடைக்க போறதுல, அதிகாரமும் கிடைக்க போறதுல, ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபமான நிலைமையா மாறப்போகுது. உண்மையா சொல்றேன். பேசுற ஒரு மாவட்டத்தையுமே அந்த பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்காங்க. அதுவே போதுமானதான சார்? இப்படி கோடிக்கணக்கான பேர் பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்கலாம் ஒரு ஓட்டு போட்டுருவாங்களா? சரி, அப்படி டிவியில் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அப்படின்னா டிவியிலே எல்லாமே பேசலாமே. எதுக்கு சேலத்துக்கு போகணும், எதுக்கு வேலூர் போகணும், எதுக்கு தஞ்சாவூர் போகணும்? ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை பார்த்தாலே யமன் வாகனம் வர மாதிரி பயந்து ஓடுறாங்க எல்லாரும். என்ன நினச்சி ஒரு பையன் பின்னாடியே சேஸ் பண்ணி போய் இப்போ கவலைக்கிடமா ஒரு பையன் இருக்காரு. நீங்கள் ஒரு ரசிகராவோ தொண்டராவோ போகிறீங்க, விஜய் நீங்க நெருங்கிட முடியுமா? அப்புறம் இப்ப பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களா? அப்பனா இப்ப தனியா விஜய் வராருங்களா? ஆனா அவர் நினைச்ச மாதிரி மக்களை ஈஸியா சந்திக்க முடியாது. ஏன் சந்திக்க முடியாம? ஏன் சந்திக்க முடியாது? சீமானால சந்திக்க முடியுது, எடப்பாடியால சந்திக்க முடியுது. எஸ்ஓபி கிடையாது, எடப்பாடிக்கு எஸ்ஓபி கிடையாது. அவங்க நினைச்ச நேரத்துல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு 30 நாளுக்கு முன்னாடியே பெர்மிஷன் கொடுக்கணும். இத்தனை பேர் தான் அலோடு. ஆமா, நான் அடுத்த ஜென்மத்துல விவசாயி மகனா பிறக்கணும்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஜென்மத்தில் விவசாயி ஆகுங்க, யார் வேணான்னு அவங்கள, யார் உங்களை இப்போ வயலில் இறங்க வேணான்னு யாராவது சொல்லி விஜய் வயலில் இறங்காதீங்க, தயவுசெய்து காலை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க போகிறோம், ரேஷன் கடையில் சம உரிமை கொடுக்க போகிறோம்னு சொல்கிற நீங்கள், உங்கள் கட்சியில் இருக்கிற புஷியானந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் நிர்மல்குமார், அப்புறம் அருண் ராஜா, இன்னும் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்கிறீங்கல்ல, அதில் எத்தனை பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்கள் கட்சி பொறுப்பு எத்தனை பெண்கள் இருக்காங்க சொல்லுங்க. நக்கீரன் கோபால் என்ன சொன்னாரு? நல்லகண்ண ஐயாவுடைய டெத்துக்கு போனப்ப விஜய் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாரு, உப்புடு நாத்த அடிச்சு சொன்னார்ல. ஒரு பத்திரிகையாளர் தானே, மூத்த பத்திரிகையாளர் தானே, அவர் சொன்னதுக்கு நீங்க ஒரு மறுப்பு தெரிவிச்சீங்களா? அவர் விஜய் எல்லாத்துக்கும் ஏன் சார் மறுப்பு? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாரு, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க போறேங்கிறாரு. இதெல்லாம் சரிதான். உங்க மனைவிக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? உங்க மனைவி எங்க இருக்கிறாங்க? உங்க வீட்டுல, அதே நீலாங்கிற வீட்டுல, கீழ் வீட்டுல நீங்க, தனி வெளியில மேல் வீட்டுல உங்க மனைவி சங்கீதா. இது நம்ம சொல்லல, அவங்க மனைவியே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்குறாங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க இந்தியன் எம்ஏடி ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் நினைச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சார். எல்லாரும் அவங்க கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 4 முனை போட்டியா இருக்கு. விஜய் அவர்கள் தனித்தான் நிக்க போறாரு அப்படின்றது முடிவாயிடுச்சு. எப்படி சார் பாக்குறீங்க? தனித்துதான் நிற்கணும், வேற வழி இல்லாம நிக்கிறாரா? முதலே எனக்கு தெரியும் தனித்துதான் நிக்க போறாருன்னு, தனித்து தான் விடப்பட போறாருன்னு எனக்கு தெரியும். யாருமே வரலையே அவருடைய கூட்டணிக்கு. லெட்டர் பேட் கட்சி கூட வரல. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவாங்கன்னு பெரிய ஆசை தான், நப்பாசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணிக்கு வர போறதா சொன்னாங்க. அதெல்லாம் எந்த காலத்துலயும் காங்கிரஸ்லாம் வரமாட்டாங்க. அது தேசிய கட்சி, எத்தனை வருஷமா இருக்கிற கட்சி. இப்ப விஜய் தொடங்கின கட்சி அது இனிமே எலெக்ஷனை சந்திக்க போகுது. அது என்னன்னே இனிமே தெரியல, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது என்ன ரிசல்ட் கொடுக்க போகுது, இந்த எலெக்ஷன்ல எத்தனை சதவீதம் வாக்கு வாங்க போகுது, எதுவுமே தெரியாது. அன்டெஸ்டட் கட்சியில யாராவது கூட்டணி வைப்பாங்களா? அதுவும் காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள் வைப்பாங்களா? அதாவது இவங்களா ஆசைப்பட்டுக்கிட்டாங்க, வருவாங்க, வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா யாருமே வரல. தனித்து தான் நிற்கிறார் கிடையாது, தனித்து தான் நின்னாகணும், தனித்து விடப்பட்டார். அதனால 234 தொகுதியிலையும் இப்போ யாரை நிறுத்த போறாங்க? யார் தெரிந்த முகம், யாருமே தெரியாத முகம். அது விஜய் தவிர அந்த கட்சியில யாருமே தெரியாது. அதிகபட்சம் புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண் ராஜா, அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அப்படி ஆட்களும் இல்லை. 234 தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்டு அந்த தொகுதி மக்களுக்கு பரிச்சயமான ஆளாக இருக்கணும், ஏற்கனவே தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். இப்போ டிஎம்கே அப்படின்னா அவங்க நிறுத்துகிற கேண்டிடேட் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏடிஎம்கே அப்படிதான். இவங்க யாரை நிறுத்த போறாங்க? இவங்க நிறுத்த போற யார் தெரிஞ்ச முகமா இருக்க போறாங்க? இவங்க எப்படி இந்த எலெக்ஷனை சந்திக்க போறாங்க? எல்லாமே இனிமே கேலி கூத்தா தான் இருக்க போகுது. நீங்க பாருங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. சரி, இப்ப நீங்க விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கட்சிக்குமே ஒரு கூட்டணிக்காக அழைச்சாங்கல்ல சார். எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரு. நயினார் நாகேந்திரன் கூட்டணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் சொன்னாரு. சீமான் அவர்கள் முன்னாடியே என் தம்பி துணை முதல்வர் ஆக்கும் அப்படின்னு
ஸோ எல்லாருமே விஜய் அவர்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் தலைமையில தான் அந்த கூட்டணி அமையணும் அப்படின்றதுனால வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குதா சார்? எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவங்க கூட்டணிக்கு இவரை, அதாவது 10ல் ஒருத்தரா இவரை வர சொன்னாங்க. புரியுது உங்களுக்கு? டிஎம்கேல இப்போ 19 பேர் கூட்டணின்னா 19 பேர்ல ஒருத்தர் வந்த ஒருத்தரா தான் இவர் வந்து வேற கட்சிக்கு போயிருக்க முடியும். ஏடிஎம்கே வந்து அவங்க கூட்டணிக்கு தான் இவரை அழைச்சாங்க. சீமான் வந்து இவரோட சேர்றதுக்கு ஒத்துக்கல. அவருடைய கூட்டணிக்கு அவரோட வேணா கூட்டணி சேர்றதுக்கு சீமான் தலைமையில் விஜய் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து நிற்கிறதுக்கு அதுக்கு வேணா அழைச்சாங்க. நயனா நாகேந்திரன் எதுக்கு அழைச்சாரு? ஏடிஎம்கே கூட்டணிக்கு அழைச்சாரு. ஸோ யாருமே வந்து இவர் கூட்டணிக்கு வரல. இவர் என்ன சொன்னார்னா, நான் தனிச்சு நிற்க போறேன், நான் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னாரு. நான் என்னோட கூட்டணி வச்சுக்கிறவங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னாரு. உங்களுக்கே ஆட்சியும் கிடைக்க போறதில்ல, அதிகாரமும் கிடைக்க போறதில்ல, ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபமான நிலைமையா மாறப்போகுது. உண்மையா சொல்றேன். நடிக்கவும் மாட்டேன்ட்டாரு, ஆனா நடிச்சுதான் ஆகணும். அதை நடிக்கவும் மாட்டேன்ட்டாரு, ஆனா நடிச்சுதான் ஆகணும். அரசியலும் இனிமே வந்து பண்ண மாட்டார். இப்ப பரபரப்பா எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஏப்ரல்ல எலெக்ஷன் வரப்போகுது 2026. இந்த 2 மாசம் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ண மாட்டேங்கிறார். இதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? எங்கேயோ தஞ்சாவூர் போறாரு, ஒரு மீட்டிங் போறாரு, வேலூர் போறாரு, ஒரு மீட்டிங் போறாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு போறாரு, ஒரு மீட்டிங் போறாரு, சேலம் போறாரு, ஒரு மீட்டிங் போறாருன்னா போதுமா? நான் கேட்கிறேன், போதுமா? இப்போ வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அந்த கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா தெருவா இறங்க போறாங்க, பிரச்சாரம் பண்ண போறாங்க. ஏடிஎம்கே அதே மாதிரி பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி தான். அவங்களும் வந்து தெருவா இறங்க போறாங்க, பிரச்சாரம் பண்ண போறாங்க. நீங்க என்னவா பண்ண போறீங்க? சீமானே பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் அவர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. எல்லாம், அதாவது ஒரு 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 தைரியம் அது வேணும். அது சீமான்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறார், தோக்குறாரு, அவர் வந்து வராரு, வரல, விமர்சனங்கள் 8% வந்தாரு, 10% வந்து எது வேணா இருக்கட்டுங்க, நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு 234 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சாரா இல்லையா? அந்த வேட்பாளர்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட பல வருஷங்களா வந்து அவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே அரசியல் தெரியும். விஜய்யோடைய கட்சியில் இருக்கிற யாருக்கு அரசியல் தெரியும்? அப்ப என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜயோட நிலைமை வந்து அதோகதி தான். இல்ல சார், 234 தொகுதிகளுக்கும் விஜயர்களால போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னா எஸ்ஓபி ஒரு பக்கம் வந்து இருக்கு, கூட்டம் வந்து நினைச்ச நிறைய பேர் வராங்கன்றதால அவரால் விஜய் போக முடியாது. ஆனா அவர் பேசுற ஒரு மாவட்டத்திலுமே அந்த பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கில் வந்து இருக்காங்க. அதுவே போதுமானதான சார் இந்த டிஜிட்டல் உலகத்துல விஜய் அவர்கள் அந்த மாதிரி பிரச்சாரமும் ஒரு வகையான பிரச்சாரம். எந்த கூட்டத்துக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் எல்லா டிவிலையுமே பாக்குறாங்களே? இல்லையே, நான் கேக்குறேன். இல்ல விக்கிரவாண்டி மாநாடுல கோடிக்கணக்கான மக்கள் வந்தாங்களா, இல்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க? இல்ல சார், டிவில பாக்குற, யூடியூப்ல பாக்குற, சோசியல் மீடியால பாக்குற அதெல்லாம் சேர்த்துக்கிறீங்களா? அது விஜய் வந்து தனியா ஒரு வீடியோவே போடலாமே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து முதலமைச்சருக்கு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா? அந்த மாதிரி வந்து தனியா வீட்டுல இருந்தே வீடியோ போடலாமே. இவர் எதுக்கு வந்து வெளியில வரணும்? இவர் எதுக்கு மக்களை வந்து சந்திக்கணும்? இவர் போற இடங்கள் எல்லாமே கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்கன்னா அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். வர இடத்துக்கு சொல்ல, அவர் பேசுறத பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், அந்த பேசுறத பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களா இவருக்கு? அப்படி கோடிக்கணக்கான பேர் பார்க்குறவங்க, டிவியில பார்க்குறவங்க எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? சரி, அப்படி டிவியில கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அப்படின்னா டிவியில எல்லாமே பேசலாமே. எதுக்கு வந்து சேலத்துக்கு போகணும்? எதுக்கு வந்து வேலூர் போகணும்? எதுக்கு வந்து தஞ்சாவூர் போகணும்? அந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு டிவியில் வந்து நீங்கள் வந்து அப்போ ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கேட்க போகிறாங்க. இது எதுக்கு இவ்வளோ செலவழிக்கணும்? இது எதுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணும், காரில் போகணும், வண்டியில் போகணும், வாகனத்தில் போய் உயிர் பலி வேற வாங்குறாரு. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை பார்த்தாலே யமன் வாகனம் வர மாதிரி பயந்து ஓடுறாங்க எல்லாரும். என்ன நடந்துச்சு? ஒரு பையன் பின்னாடியே சேஸ் பண்ணி போய் இப்போ கவலைக்கிடமா ஒரு பையன் இருக்காரு. ஒரு விதிமுறைகள் எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை, எதையுமே வந்து பின்பற்றுறது கிடையாது. குருட்டாம்போக்கில் போக வேண்டியது. இப்போ வந்து சேலத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா இப்போ வேலூர்லையும் தஞ்சாவூர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடாரம் அமைக்க தெரியுது இல்லை? இதையே முன்னாடியே அமைக்கல. இந்த அறிவு எங்கே முதலே போச்சு? ஏன் அப்போ பண்ணலை? சரி, நீங்கள் வந்து தெருவில் இறங்க முடியாது, மக்களை சந்திக்க முடியாது, பிரச்சாரத்துக்கு போக முடியாது, 234 தொகுதிக்கு போக முடியாது, அது நடக்கவே போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னும் போது நீங்க அரசியல் தலைவரா வந்து நாட்டின் முதலமைச்சரா வந்து என்ன செய்வீங்க? ரிமோட்ல எல்லாரையும் ஆப்ரேட் பண்ணுவீங்களா? எல்லாரையும் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு மக்களை எல்லாம் ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணுவீங்களா? வெள்ளம் வரும்,
பேரிடர் வரும், வேற ஏதாவது வந்து அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு கள்ளச்சாராயத்தில் ஒரு 40 பேர் 50 பேர் இறந்து போறாங்க மொத்தமா அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு அரசாங்கம் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அங்க நீங்க முதலமைச்சரா நீங்க போவீங்களா, இல்லை எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து சட்டையை போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல இருந்து டிவில இருந்து பேசிட்டு ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல சார், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு புரோட்டோகால் இருக்கும்ல சார், அப்ப அவர் ஃப்ரீயா வெளியே இப்ப என்ன போயிட்டாரு. எஸ்ஓபி இப்ப என்ன தம்பி புரோட்டோகால் இல்ல, எஸ்ஓபி எல்லாம் சும்மா சொல்லாதீங்க தம்பி. அவரே அதாவது வந்து அவர் சாலின் ஆப்ரேட் ப்ரொசீஜர் அவர் சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். அதாவது வந்து இப்ப என்ன வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கம்மியா இருக்கா சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, மத்திய அரசு பாதுகாப்பு இருக்கு, கூட வந்து பாத்தீங்கன்னா 20 இருந்து 30 பவுன்சர்ஸ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூட நிக்கிறெல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அடியாட்கள் மாதிரி இருக்காங்க. பெரிய உயரமான வந்து கேரவன், யாரும் நெருங்க முடியாது. எல்லா பாதுகாப்பு அம்சத்தோட தான் இப்போ வந்து விஜய் வந்துட்டு போறாரு. இப்ப விஜய் வர இடத்துல பாதுகாப்பே இல்லையா? விஜய்க்கு எந்த பாதுகாப்புமே இல்லையா? விஜய் நீங்க நெருங்கிடுவீங்களா? கூட்டத்துக்கு போய் இப்ப நீங்களே போறீங்க, அந்த நீங்க ஒரு ரசிகராவோ தொண்டராவோ போறீங்க, விஜய் நீங்க நெருங்கிட முடியுமா? அப்புறம் இப்ப பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களா? அப்பனா இப்ப தனியா விஜய் வராருன்றீங்களா? ஆனா வந்து அவர் நினைச்ச மாதிரி மக்களை ஈஸியா சந்திக்க முடியாது. ஏன் சந்திக்க முடியாம? ஏன் சந்திக்க முடியாது? சீமானால சந்திக்க முடியுது, எடப்பாடியால சந்திக்க முடியுது. எஸ்ஓபி கிடையாது, எடப்பாடிக்கு எஸ்ஓபி கிடையாது. அவங்க நினைச்ச நேரத்துல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து 30 நாளுக்கு முன்னாடியே பெர்மிஷன் கொடுக்கணும், இத்தனை பேர் தான் அலோடு. ஆமா, போற இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம் வருது, அசம்பாவிதங்கள் எக்கச்சக்கமா நடக்குது, பிரச்சனைகள் வருதுன்னும் போது அது வந்து ஒரு அரசாங்கம் அது வந்து பிரச்சனைகள் வரும்போது அது பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இப்போ வந்து நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் போறாரு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் போறாரு, சீமான் போறாரு, திருமாவளவன் போறாரு, எல்லாருமே போறாங்க. யார் போல சொல்லுங்க? அரசியல் தலைவர்கள். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தம்பி, அரசியல் தலைவர்கள் மக்களை சந்திக்கிறாங்க, காலங்காலமா மக்களை சந்திக்கிறாங்க. ராஜீவ்காந்தி வந்தா மக்களை சந்திக்கிறாரு, நரேந்திர மோடி பிரதமர் வந்தா மக்களை சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் மட்டும் என்ன மக்களை சந்திக்க மாட்டாரா? மக்களையே சந்திக்க முடியாது. மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கே பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அப்ப நீங்க எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கே பாதுகாப்பு வேணும்ங்கிறீங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற தலைவர்களா வந்து ஒரு கூட்டத்துக்கு போனா மேபி அங்க இருக்கக்கூடிய கிரௌட் கட்சிக்காரங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லையே சார். தன்னெழுச்சா மக்கள் வரும்போது நீங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் சார். அதெல்லாம் இல்லம்மா, நீங்க எம்ஜிஆர் உடைய ஆட்சி காலம், எம்ஜிஆர் உடைய காலங்களை எல்லாம் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அங்கேயும் பெரிய திமுன்னு கூட்டம் வந்துச்சு, லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. ஒய்கோவுடைய பேச்சை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து பெரிய ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் அரசியலுக்கு வந்ததுனாலதான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பாதுகாப்பு வேணும்? ஆல்ரெடி ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்கல்ல, மத்திய அரசு பாதுகாப்பு இருக்குல்ல, உங்களுக்கு வேற என்ன பாதுகாப்பு வேணும்? எல்லா பாதுகாப்போடையும் எல்லா குண்டல கவசம் எல்லாம் போட்டுதான் நான் வருவேன் அப்படின்னா அப்படி வந்து நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க இது மக்களுக்கான களம், இது அரசியல்ங்கிறது மக்களுக்கான களம். நீங்க வந்து ஒரு செட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல் லைட்ஸ் அப்படின்னோன்னா உடனே வந்து நீங்க ஆக்ட் பண்ணிட்டு போற ஒரு இடம் கிடையாது. இது நீங்க உண்மையாவே மக்களுக்கு செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னா மக்களோட இறங்கி போகணும். மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குமா, ஒரு பேரிடர், வெள்ளம், ஏதோ ஒரு சிக்கல் என்னவா இருந்தாலும் நீங்க இறங்கணுமா இல்லையா? நான் வந்து அடுத்த ஜென்மத்துல விவசாயி மகனா பிறக்கணும்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜென்மத்திலே விவசாயி ஆகுங்க. யார் வேணான்னு அவங்கள, யார் உங்களை வந்து இப்போ வயல்ல இறங்க வேணான்னு யாராவது சொல்லி வந்து விஜய் வயல்ல இறங்காதீங்க, தயவுசெய்து காலை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல வந்து நாட்டு நடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? சேத்துல இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? உழுவக்கூடாதுன்னு சொல்றாங்களா? நீங்க இந்த ஜென்மத்திலே விவசாயியா இறங்குங்க. நீங்க அடுத்த ஜென்மத்துல பிறந்தா அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா விவசாயியோட மகனா வரணும். சரி, இந்த ஜென்மத்துல ஏன் அதை பண்ணுங்க, ஏன் பண்ணுங்க? முதல்வர் ட்ரை பண்றாரு. ஏங்க முதல்வர் ட்ரை பண்ணா அப்ப அடுத்த ஜென்மத்துல விவசாயி மகனா பிறக்கணும்னு எதுக்கு சொல்றீங்க? அப்ப ஏமாத்துறீங்களா ஊரை? விவசாயி மகனா எதுக்கு பிறக்கணும்? நீங்களே இப்ப விவசாயாவே நீங்க இறங்குங்க. உங்களோட மகனை வந்து என்னோட அப்பா விவசாயின்னு சொல்லுங்க. சஞ்சயா அவர் பேரு, அவர் வந்து சொல்லுங்க எங்க அப்பா வந்து விவசாயின்னு சொல்ற மாதிரி நீங்க உங்க மகனுக்கு பெருமை சேருங்க. நீங்க தாராளமா இறங்கலாமே. அதாவது வந்து ரேஷன், இவர் போயிருக்கிறாரா? என்னைக்காவது ரேஷன் கடைக்கு போயிருப்பாரா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்க, நேர்மையா பதில் சொல்லுங்க, உண்மையா பதில் சொல்லுங்க. என்னைக்காவது விஜய் வந்து அந்த பைய தூக்கிட்டு ரேஷன்ல போய் அரிசி, பருப்பு, சக்கரை, எண்ணெய் இதெல்லாம் வாங்கியிருப்பாரா? வாழ்க்கையில அவர் என்னைக்காவது போயிருப்பாரா ரேஷன் கடைக்கு? ரேஷன் கடைனா என்னன்னு தெரியுமா? அப்படி இருக்கவர் வந்து என்ன சொல்றாரு, ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் கொடுக்க போறதா சொல்றாரு. ரேஷன் கடையில பொருட்கள் வந்து வழங்க போறாருன்னு சொல்றாரு. எனக்கு என்ன புரியல. அப்பனா வந்து இன்னைக்கு இருக்கிற ரேஷன் கடையில, இந்தியா பூரா ரேஷன் கடையில வந்து எல்லாரும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில ஒரு பையனும் இருக்கான், ஒரு பொண்ணும் இருக்காங்க, இன்னொரு ஊழியரும் இருக்காங்க, எல்லாரும் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து
இந்தியா பூரா ரேஷன் நடைமுறை அப்படிதான் இருக்குன்னும் போது இவர் என்ன புதுசா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம், சரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க போறோம், ரேஷன் கடையில சம உரிமை கொடுக்க போறோம்னு சொல்ற நீங்க உங்க கட்சியில இருக்கிற புஷியானந்த், அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் நிர்மல் குமார், அப்புறம் அருண் ராஜா, இன்னும் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்கிறீங்கல்ல, அதுல எத்தனை பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்க கட்சி பொறுப்புல எத்தனை பெண்கள் இருக்காங்க சொல்லுங்க. அந்த ரேஷன் கடை அப்படின்னு வரும்போது நிறைய பாலியல் சீண்டல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் அதாவது வந்து இந்த சுதந்திர இந்தியால ரேஷன் கடையில வந்து நிறைய பாலியல் சீண்டல் இருக்கு, அது இவர் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. நாங்க இந்த பாலியல் சீண்டல் இருக்கு அப்படிங்கிறதே வந்து தப்பு. ரேஷன் கடையில் எல்லாரும் பெண்கள் போறாங்க, நான் போறேன், எல்லாரும் போறாங்க, ரேஷன் வாங்க தான் செய்யறாங்க. ஆண்களும் பெண்களும் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி, சின்ன பையனா இருந்தாலும் சரி, அதுல வேலை பார்க்குற ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இவர் வந்து தனி ரேஷன் கடை, பெண்களுக்கு தனி ரேஷன் கடை, ஆண்களுக்கு தனி ரேஷன் கடை, எல்லாம் பண்ணி சமத்துவம் சொல்ற இவருடைய கட்சியில எத்தனை பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காருன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நக்கீரன் கோபால் என்ன சொன்னாரு, நல்லகண்ண ஐயாவுடைய டெத்துக்கு போனப்ப விஜய் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாரு, குப்புடு நாத்த அடிச்சுன்னு சொன்னார்ல. ஒரு பத்திரிகையாளர் தானே, மூத்த பத்திரிகையாளர் தானே, அவர் சொன்னதுக்கு நீங்க ஒரு மறுப்பு தெரிவிச்சீங்களா? அவர் விஜய் எல்லாத்துக்கும் ஏன் சார் மறுப்பு தெரிவிக்கணுமா நீங்க? அதாவது நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, யாரோ எவரோ சொல்லல, நக்கீரன் கோபால் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறாரு, பல வருடங்களாக ஊடகத்துறையில் இருக்கிறாரு, ஒரு பெரிய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்காரு. அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை உங்க மேலே சொல்றாரு. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு டெத்துக்கு வந்த இடத்துல விஜய் வந்து ஃபுல்லாக குடிச்சு வந்தாருன்னு சொல்றாரு, நாத்த குப்புன்னு அடிக்குன்னு சொல்லியிருக்காரு, வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லியிருக்காருன்னா அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லல, ஓகே. அவர் மேல ஒரு டெஃபர்மேஷன் கேஸ் போடுங்க, மான நஷ்ட வழக்கு போடுங்க. என்னை வந்து தப்பா வந்து சித்தரிக்க பாக்குறாங்க, ஒரு பொது வெளியில அப்படி கிடையாது நானுங்கிறத நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யார் என்ன சொன்னாலும் பதில் சொல்றது இல்லை. ஆனா யார் என்ன சொன்னாலும் அவங்க வந்து டிஎம்கேவோட ஊபி, டிஎம்கேவோட சதியாளர்கள் அப்படின்னு சொல்றீங்க. மனைவி இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து விவகாரத்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. யார் போட்டிருக்கா? மனைவி 28 வருஷமா பாத்தீங்கன்னா விஜயோடைய வாழ்ந்தவங்க, 2 குழந்தைங்க, விஜயோடைய குழந்தைங்களுக்கு அவங்க தாய் இந்த சங்கீதாங்கிற பெண்மணி. குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க அந்த என்ன சொல்றாங்க, 2021 இருந்து நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், எங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை ஏற்படலை, எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து இணையறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்தது, சமரசமெல்லாம் பேசினாங்க, ஆனால் எதுவுமே சரியாகலை, இனிமே வந்து இது வழி இல்லைன்னும் போது அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க, சட்டப்படி விவகாரத்து கேட்டுக்காங்க. நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க, விஜய் மாதிரி ஒரு நடிகர் தமிழகத்தில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவர், அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் போற பக்கமெல்லாம் திபுன்னு கூட்டம் வருது. நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல, கூட்டம் வருது. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு ஆளுமையா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிறவர், நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாமோன்ற எண்ணங்கள் அவருக்கு இருக்கு, ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க ஒருத்தரை ஒரு மனைவி, கட்டின மனைவி ஏங்க விவகாரத்து கேட்டு போறாங்க? கட்டின மனைவி ஏன் விவகாரத்து கேட்டு போறாங்க? கட்டின மனைவி விவகாரத்து கேட்டு போறதுக்கு என்ன காரணம்? அதாவது இப்படி இவ்வளவு செல்வாக்கும் ஆளுமையும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேரும் புகழுமோட இருக்கிற அந்த விஜய், அவர் மேல வந்து எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு அவர் வேணாம், எல்லா அதை மற்ற பெண்கள் வந்து பேட்டி கொடுக்குறது பார்த்தீங்கல்ல. அதாவது நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாக இருந்தோம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் அக்காவாக இருந்தோம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாக இருந்தோம், போங்க பொண்டாட்டியாக போங்க. இது என்ன வார்த்தை? ஒரு சில ரசிகைகள் வந்து அதெல்லாம் இல்லம்மா, ஒரு சில ரசிகை இல்ல, மொத்தம். அதாவது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது உலை பொங்கிருச்சா, அரிசி வந்து பதத்துக்கு வெந்துருச்சா அப்படின்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க. கிராமத்தில் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? உலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு சோறு எடுத்து அவங்க நைட்டா நசுக்கி பார்ப்பாங்க, அது வந்து பதமா வெந்துருச்சு அப்படின்னா வடிச்சிருவாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இப்படிதான் வந்து இந்த 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 கட்சியில இருக்கிற எல்லாருமே பெண்கள் தரம் இல்லாம தராதரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், தங்கச்சியா இருந்தோம், அக்காவா இருந்தோம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா போவோம் அப்படின்னா தங்கச்சி அக்காங்கிறது என்ன உறவு, பொண்டாட்டிங்கிறது என்ன உறவு? அப்ப தங்கச்சி அக்காவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் போவோம் அப்படின்னா அது பச்சையான கொச்சையான எல்லார் பெண்களையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமா உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. அவங்க தான் சொல்றாங்க. ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், கக்க சிரிச்சிச்சு, கூட பக்கத்துல புருஷன் நின்னானா எனக்கு தெரில, ஒருவேளை நின்னானோ என்னமோ தெரில, அந்த மானங்கண்ட புருஷன். அதையாவது நம்ம மன்னிச்சிடலாம், சரி ஓகே. ஒரு நடிகன் மேல இருக்கிற ஒரு ஆசையில ஏதோ ஒரு ஹீரோ, அந்த ஒரு ஏதோ ஒரு உணர்வு அது வந்து அப்படி சொல்லுது அந்த பொண்ணு ஒரு நடிகனை பார்த்து அப்படின்னு கூட நம்ம கடந்துடலாம்.
இதெல்லாம் எப்படிங்க நீங்க கிடப்பீங்க? இதெல்லாம் எப்படி நீங்க கிடப்பீங்க? ஒரு இல்ல சிலர் ஒரு நிமிஷம் அந்த கட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருங்க. அப்படி ஒரு சிலர் தாங்க கட்சி, ஒரு சிலர் தான் கட்சி. ஒரு சிலர் கட்சி இல்லைன்னா அப்ப யார் கட்சி? கட்சி யாரு நீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் கட்சி இல்லைன்னா யார் கட்சி? இந்த இந்த பையன் ஒரு பையன் அடிபட்டார் பார்த்தீங்களா, வேன்ல போய் பின்னாடியே போய் நான் கேட்குற ஸ்கூல் பசங்களை வர வேண்டாம், காலேஜ் பசங்களை வர வேண்டாம், பரிச்சை எழுதுற பசங்களை வர வேண்டாம், இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே. சார் அவர் வேலூர்லயே சொல்லிட்டாரு சார், பின்னாடி யாரும் தயவு செஞ்சு பின்தொடராதீங்க. அப்படி இருந்தும் வந்து கூட்டம் வரும்போது அவர் பின் தொடர்றாங்கன்னு தெரியுது இல்ல. அப்ப அந்த பின் தொடர்றத வந்து சரி பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. உங்களை பின் தொடராத அளவுக்கு அது நீங்க வந்து உங்களுக்கான வழிமுறையை நீங்க சரி பண்ணுங்க. நீங்க வந்து விதிமுறைகளை ஃபாலோ பண்றீங்க, எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணல. பின் தொடராதேன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா பின் தொடர்றாங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம சரியா எடுத்துக்க முடியும்? இல்ல சார், அவருமே ஒரு மீட்டிங்லயுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. தாண்டி வந்து மக்கள் வரும்போது அவராலுமே என்ன சார் பண்ண முடியும்? ஆமா, ஒரு மீட்டிங்லயும் சொல்லுவார். கலைஞர் ஒரு மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னார்னா அப்படியே அந்த கூட்டம் கட்டுப்படும். ஜெயலலிதா அம்மையார் ஒரு மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னார்னா அப்படியே அந்த கூட்டம் கட்டுப்படும். எம்ஜிஆர் சொன்னார்னா அப்படியே கட்டுப்படும். அண்ணா இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, இவங்கெல்லாம் தலைவர்களா இல்லையா? இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்களை வந்து அந்த தொண்டர்கள் வந்து கேட்டு கட்டுப்பட்டு நடக்கலையா? ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தைக்கு கட்டுப்படலை அப்படின்னாலே அந்த தலைவனுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதான் உண்மை. நான் இந்த மனைவி மேட்டருக்கு வரேன். அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து வேண்டான்னு அந்த பெண்மணி வேணான்னு சொல்றாங்கன்னா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருப்பார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாரு, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க போறேங்கிறாரு. இதெல்லாம் சரிதான். உங்க மனைவிக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? உங்க மனைவி எங்க இருக்கிறாங்க? உங்க வீட்டுல, அதே நீலாங்கிற வீட்டுல, கீழ் வீட்டுல நீங்க, தனி வெளியில மேல் வீட்டுல உங்க மனைவி சங்கீதா. இது நம்ம சொல்லல, அவங்க மனைவியே வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்குறாங்க. அவர் பையன் எங்க இருக்கிறாரு? தன் பெத்த மகன் எங்க இருக்கிறாரு? அந்த வீட்டுல இருக்காரா? அவர் எங்கேயோ போய் எந்த அசோக் நகர் அப்படிங்கிறாங்க, அண்ணா நகர் அப்படிங்கிறாங்க, சென்னையில ஒரு பல இடங்களை கூட்டிட்டு காட்டுறாங்க, எங்கேயோ தனியா போய் இருக்கிறாரு. உங்க மகள் எங்க இருக்கிறாங்க? உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க? உங்க அப்பா அம்மாக்கு உங்களை பாக்குறதுக்கு எல்லா நேரத்துக்கும் அனுமதி உண்டா? வீட்டுக்குள்ள வர முடியுமா? உங்க அம்மாவும் உங்களை பார்க்க வந்தப்ப கூர்கா வச்சு அடிச்சு துரத்துனீங்களா துரத்தலையா? இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இதெல்லாம் என்ன மனநிலைன்னு வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு கட்சிக்கு தலைவரா வந்துகிட்டு திடீர்னு வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அரசியல் படுத்திக்கல, அரசியல் அனுபவம் இல்லைன்னா வரக்கூடாதா? வரலாம், தயார்படுத்திக்கணும்ல. நீங்க வந்து ஒரு போருக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து வீரனா உங்களை தயார்படுத்திக்கணும். நீங்க எதுவுமே நீங்க வந்து ஒரு நாடகம் போட போறீங்கன்னா அந்த நாடகத்துல வந்து தப்பு இல்லாம நடிக்கிறதுக்கு நீங்க வந்து ரிஹர்சல் பார்க்கணும், தயார்படுத்திக்கணும். நீங்க வந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டீங்க, உங்களை அரசியல் படுத்திங்க, உங்க கட்சிக்காரவங்களை வந்து அரசியல் படுத்துங்க. எதுவுமே இல்லாம இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு தெரியாது, உலக அரசியல் வரலாறு தெரியாது, வேண்டாம் இந்திய அரசு வரலாறு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எது உங்களுக்கு தெரியும் நான் கேட்கிறேன்? எது உங்களுக்கு தெரியும்? நேற்று பேசுறாரு, பச்சை துண்டு போட்டு வந்தா விவசாயிகளுடைய அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. யாரோ பச்சை துண்டு போட்டு வந்திருக்காரு. அந்த பச்சை துண்டு போடும் போது அவர் கேட்டிருப்பாரு, என்னங்க பச்சை துண்டு போடுறீங்க, நம்ம கட்சி துண்டு எங்கன்னு கேட்டிருப்பாரு. எங்க சும்மா வாயை புத்திட்டு வாங்க, விவசாயிகளோட தஞ்சை மண்ணுக்கு போறோம், அங்க வந்து டெல்டா பகுதியில அப்படி பேசணும், நீங்க வாங்க அப்படின்னு பில்டப் பண்ணி கூட்டு வராங்க. அவ்வளவு தெளிவில்லையாம சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு. தெளிவில்லையே தம்பி, தெளிவில்லையே தம்பி. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. தெளிவு இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு விஷயம், தெளிவு இருக்கு அப்படின்னா தனக்கு அரசியல் தெரியாது, தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம், அனுபவசாலிகளை கூப்பிட்டு பேசலாம், சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல அரசியல் தலைவர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு பல அரசியல் விஷயங்கள், தமிழ்நாட்டு அரசியலை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியல தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் உலக அரசியல் இருங்க. இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதையுமே தெரிஞ்சுக்காதது இன்னமும் வந்து 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, 2 வருஷம் ஆச்சு இல்லையா, 2 வருஷத்துல அவர் போற இடத்துக்குலாம் பெரிய கூட்டம் வருது இல்லை. நீங்க தான் சொல்றீங்க கூட்டம் வருது, உண்மைதான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வெறித்தனமான ஒரு கூட்டம் அது. நடிகனை பார்க்க வர கூட்டம், திரையில பார்க்குற நடிகனை தரையில பார்க்கும்போது அவங்க வந்து பார்க்கறதுக்காண்டி வராங்க. நேற்றுக்கு கூட ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்துருந்துச்சு, நான் துல்லாதம் அனுபவம் துள்ளூர்ல இருந்து அந்த குழந்தையா 2 வயசு போல அதுக்கு, நான் அது அப்ப இருந்து பார்த்தேன். எங்க அண்ணா, ஐயோ எங்க அண்ணா பார்க்கறது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லட்சியம். அந்த தஞ்சைக்கு வந்தப்ப ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது யூடியூப்ல, லட்சியம் நாங்க, ஐயோ அப்படிங்குது இப்படிங்குது, இது என்னங்க இதெல்லாம், இதை இப்படி சரி, இப்படி வெறித்தனமான கூட்டம் இருக்குல்ல, அந்த வெறித்தனமான கூட்டத்தை முறைப்படுத்தி இவ்வளவு தூரம் நம்ம வந்து அரசியல் வந்தது, இவ்வளவு தூரம் நமக்கு வரவேற்பு இருக்கு, இவ்வளவு தூரம் நம்மளை வந்து மக்கள் வந்து ஒத்துக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க, நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு குரூப் நம்புறாங்கன்னும் போது அங்க நீங்க சரியான அரசியல் பண்ணணுமா இல்லையா? இந்த 2 வருஷமா விஜய் என்ன அரசியல் பண்ணாரு, என்ன அரசியல் பேசினாரு சொல்லுங்க. இப்ப எலெக்ஷன் 2 மாசத்துல வரப்போகுது இல்ல, இந்த 234 தொகுதியும் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? யாரை பார்க்க போறீங்க? இதே மாதிரி
அங்கங்க பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு மீட்டிங்கு, இங்க ஒரு மீட்டிங்கு, அங்க ஒரு மீட்டிங்கு, திருநெல்வேலி பக்கம்லாம் இன்னைக்கு போகவே மாட்டேங்கிறாரு. உசிலம்பட்டி பக்கம் அந்த மதுரை பெல்ட் எல்லாம் இன்னைக்கு இந்த பக்கம் மதுரையில போனாரு. அங்கிட்டு இருக்குல்ல மதுரை, இந்த பக்கம் உசிலம்பட்டி எல்லாம் இருக்குல்ல, அது ராமநாதபுரம் எல்லாம் இருக்குல்ல, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? மேபி அந்த பிரச்சாரமே அவருக்கு போதுமான அளவு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளவு மக்கள் பாக்குறாங்க. அது மக்கள் பாக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி போதுமானதா நிச்சயமா இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இல்ல எலெக்ஷனுக்கு. 2 மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. அநேகமா ஏப்ரல் இறுதிக்குள்ள எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் தமிழ்நாடு எலெக்ஷன். அதுல வர ரிசல்ட் அது கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மாசத்துக்குள்ள தெரிஞ்சு போயிடும். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க சொல்றீங்கல்ல அந்த முகம் காமிச்சாலே போதுமானதா இருக்குங்கிறீங்கல்ல தம்பி. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க நடிகர் அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு டாப் ஸ்டார் சினிமால எல்லாமே உங்களுக்கு, அதாவது பிசினஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்கல. ஆனா அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யற விஷயம் தம்பி, மக்கள் பணி பண்ற விஷயங்கள். அப்ப மக்களோட மக்களா தான் நீங்க இனிமே வாழணும். நீங்க எங்க வாழணும்? நீங்க மக்களோட மக்களா வாழணும். தமிழ்நாடே என்னோட வீடு அப்படிங்கிறீங்க. ஓகே, தமிழ்நாடே உங்களோட வீடு. அப்ப அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? சரி, அரசியல் இவர் திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் என்னதான் செஞ்சார்? அடிப்படையில் உதவி செய்யற மனப்பான்மை அவருக்கு இருக்குன்னா அவர் என்ன செஞ்சார்? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு பட்டியல் இடுங்க. பட்டியலே வேண்டாம், ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்க, ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்க, 1-2 சொல்லுங்க. எதுவுமே இல்லையே. இது வரைக்கும் என்ன பண்ணாரு? இது வரைக்கும் சம்பாரிச்சார். நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்கிறேன். ஒரு நடிகரா சுயநலமா பாத்தீங்கன்னா சம்பாரிச்சாரு. இன்னைக்கு அவரை வச்சு படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள் சொல்லி அழுத்து போச்சு. எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நஷ்டத்துல நிக்கிறாங்க. எத்தனை பேர் நஷ்டத்துல இருக்கிறாங்க? அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், அவருக்கு சம்பளம் கொடுத்த முதலாளிகள் இன்னைக்கு பல பேர் நஷ்டத்துல இருக்கிறாங்க. பல பேர் இறந்தே போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்காக நீங்க ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கிறீங்களா? அவங்கள வச்சு முதல் படம் எடுத்த வெளி தயாரிப்பாளரோ இல்ல வேற ஆரம்பத்துல ஒரு 5 படம் எடுத்தாங்கல்ல, விஷ்ணு, அப்புறம் சந்திரலேகா, அப்புறம் நாளைய தீர்ப்பு, அப்புறம் ராஜாவின் பார்வையிலே, இந்த மாதிரி படம் எடுத்த நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் விட்டுருங்க. நீங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம எடுத்து உங்களால நஷ்டப்பட்டாங்க அவங்கலாம். அவங்க வீட்டுக்கு என்னைக்காவது போயிருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது நம்மளை வச்சு ஆரம்பத்துல தூக்கி விட்டாங்களே, நமக்கு ஏதாவது உதவி செய்யலாம் நினைச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய இயக்குநர்கள் யாராவது நீங்க திரும்பி பார்த்துருக்கிறீங்களா? அந்தந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு யார் தேவை? இன்னைக்கு ஒரு கேவிஎன் தேவை, இன்னைக்கு ஒரு அட்லி தேவை, இன்னைக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் தேவை, இன்னைக்கு ஒரு ஹெச்டினோ தேவைன்னு நீங்க அடுத்தடுத்து போயிட்டு இருக்கீங்க. சுயநலம் முழுக்க 100% முழுக்க சுயநலம். நான் கேட்கிறேன், இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு வரீங்கல்ல நீங்க, புலி படத்துல 15 கோடி ரூபா வரி ஏற்பு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்கல்ல. அந்த 1.5 கோடி ரூபா நீங்க கவர்மெண்ட் கட்டுற பணம், அது மறுபடியும் மக்களுக்கு தான் வரப்போகுது. மக்களுடைய தேவைக்கு தான் அந்த பணத்தை செலவழிக்க போறாங்க கவர்மெண்ட். அப்படின்னும் போது அதை கட்ட மாட்டேங்கிறீங்களே, அதை கட்டாம நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களே, ஏன் போறீங்க? நான் கேட்கிறேன், 1.5 கோடி ரூபா நீங்க பெனால்ட்டி போட்டாங்கல்ல, அதை கட்டாம திருப்பி எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க? லேட்டா போட்டாங்கன்றதுன்னா சார் அவரோட இது, லேட்டா போட்டாங்களோ லேட்டஸ்டா போட்டாங்களோ லேட்டா போடலையோ சரி, அதை ஏன் கட்ட மறுக்கிறீங்க? லேட்டா போட்டாலும் பெனால்ட்டி தானே. சரி, நீங்க ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா வாங்குற உச்ச நட்சத்திரம் தானே, 1.5 கோடி ரூபா தானே. லேட்டா போட்டா என்ன? கட்டுங்க. கட்டிட்டு அந்த பணம் கவர்மெண்ட் கட்டுற பணம் மக்களுக்கு தான் வரப்போகுது. சரி, நீங்க மக்கள் செய்வதானே சேவை செய்ய தானே வந்திருக்கிறீங்க. அந்த பணம் மக்களுக்கு பயன்படுத்துமே, கட்டுங்களேன். ஏன் அதுக்கு நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? இவ்வளவு பேசுற நீங்க வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றீங்க, ஒரு ஃபாரின் காரை இம்போர்ட் பண்றீங்க. இம்போர்ட் டியூட்டி கட்டணுங்கிறது அடிப்படை அறிவு உள்ளவனுக்கு தெரியும். அதுல இருந்து எதுக்கு விலக்கு கேட்குறீங்க? நீங்க என்ன இப்ப காசே இல்லாம இருக்கீங்களா? நீங்க எப்படி இந்த நீலாங்கரை அந்த பனையூர் பங்கெல்லாம் குடிசையில அமைக்கப்பட்டிருக்கா? நீங்க என்ன உங்களுக்கு இல்லையே, நீங்க எதுக்கு வரி விலக்கு கேட்குறீங்க? அப்ப ஏன் வெளிநாட்டுக்கார வாங்குறீங்க? இந்திய பொருளை பயன்படுத்துங்க. எதுக்கு வெளிநாட்டுக்கார வாங்குறீங்க? அப்ப வெளிநாட்டுக்காரும் வேணும், அதுக்கு வரியும் கட்ட மாட்டேன் அப்படின்னா என்ன மனநிலை இது? மொத்தத்துக்கு மொத்தம் சுயநலம். இது வரைக்கும் சுயநலம், அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சுயநலம். பொதுநலம் ஒண்ணுமே கிடையாது. கரூர்ல இறந்தவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தீங்கல்ல, அந்த சேலத்துல இறந்த பையன் உங்க மாநாட்டு தானே இறந்து போனா, அவனுக்கே 5 லட்சம் கொடுத்தீங்க, அவனுக்கு 20 லட்சம் கொடுங்க. ஏன் எல்லாரையும் பாகுபாடு பண்ணி இப்ப பாக்குறீங்க? ஏன் எல்லாரையும் பிரிக்கிறீங்க? அப்போ ஒரு குரூப்பா செத்தா 20 லட்சம் கொடுப்பீங்க, தனித்தனியா செத்தா ஆளுக்கு 5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் கொடுப்பீங்களா? அப்ப இன்னும் ஒரு 100 பேர் மொத்தமா செத்தாங்கன்னா ஆளுக்கு 40 லட்சம் கொடுப்பீங்களா, 30 லட்சம் கொடுப்பீங்களா? என்ன கணக்கு இது? இல்ல சார், கொடுத்தாலும் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. கொடுத்தாலும் கொடுக்கலைன்னா கரெக்டா கொடுங்க. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலைன்னா கரெக்டா கொடுங்க. ஏன் கொடுத்தாலும் கொடுக்கலைன்றதெல்லாம் பேசுறீங்க? கரூர் சம்பவம் என்ன? உங்களை பார்க்க வந்த கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு 41 பேர் இறந்தாங்க, 20 லட்சம் கொடுத்தீங்கல்ல. அந்த சேலம் பையன் என்ன
தப்பு செஞ்சான்? அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான், வெயில்ல வந்தான், ஏதோ ஒண்ணு உங்களை பார்க்க வந்து உங்க மீட்டிங்ல வந்து உங்க இடத்துல இறந்து போனான். இறந்து போனானா அப்ப அவனுக்கு 20 லட்சம் கொடுங்க, அவனுக்கு ஏன் 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன் நான். ஏன் 5 லட்சம் கொடுக்குறீங்க? அப்ப என்ன பாகுபாடு? என்ன பாகுபாடு? விஷசாராயம் குடிச்சாங்க கள்ளக்குறிச்சியில, அங்க போய் நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்க. எதுக்கு நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்க? விஷசாராயம் குடிச்சு செத்து போனவங்க எல்லாம் நல்லவனா, உத்தமனா, நல்லவனா? அவங்க அதாவது அவங்க விஷசாராயம் குடிச்சாங்க, இறந்து போனாங்க, எல்லாம் ஓகே. அங்க போறீங்க, அனிதா வீட்டுக்கு போறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவர் அஜித்குமார் வீட்டுக்கு போறீங்க. இது வந்து உங்களோட கூட இருக்கிறாங்களே, உங்க மனைவியை பாருங்க, உங்க குழந்தைய பாருங்க. ஏன் உங்க மனைவியும் குழந்தைங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? நீங்க கரெக்டா நடந்திருந்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு எதுக்கு அவங்க வைக்க போறாங்க? சரி, இந்த மாதிரி நீங்க பல விமர்சனங்கள் வந்து அவர் மீது வச்சாலும் கூட அவருக்கான செல்வாக்கு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தானே சார் இருக்கு. சர்வேஸும் வந்து அதுதான் சொல்லுது, அதே அவருக்கு வர கூட்டமும் வந்து அதுதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் மனசை எடுபடல அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? மக்கள் மனசுல எடுபடல எடுத்துக்க முடியாது தம்பி. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்ல சார், இப்ப இவ்வளவு நல்லா நீங்க நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. அவருக்கான செல்வாக்கு கூடிக்கிட்டே போட்டும், நல்லா கூடிக்கிட்டே போட்டும். இதெல்லாம் வந்து எப்படின்னா இனக்கவர்ச்சி மாதிரி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகனை பார்த்து ஏற்படுற கவர்ச்சி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நடிகனை பார்த்தா நடிகன் யாரு அப்படிங்கிறது கூட புரிய மாட்டேங்குது. நடிகன் திரைத்துறையில அவங்க வந்து தொழில்ல அவங்க வந்து நடிக்கிறாங்க, தொழில் ரீதியா நடிக்கிறாங்க. அந்த நடிக்கிறதுக்கு ஊதியம் வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. சும்மா ஒன்றும் நடிக்கல. ஏன் உங்க விஜயை வந்து 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்காம வந்து நடிக்க சொல்லுங்களேன் ஒரு படத்துல. ஒரே ஒரு படம் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்காம நடிக்க சொல்லுங்களேன். இல்ல, அது ஒரு தொழில் தானே சார், அதுல வந்து நம்ம எது ஆமா, அது நாம இல்லைன்னு சொல்லல தம்பி. அதுதான் அந்த கவர்ச்சி, அந்த நடிகன் மேல இருக்கிற கவர்ச்சி. எப்படி ஒரு ஆண் வயசுக்கு வரும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இனக்கவர்ச்சி ஏற்படுதோ, அந்த இனக்கவர்ச்சியை நீங்க எப்படி தடுக்க முடியுமா? அதாவது ஒரு பருவமா மீச வரும்போது அந்த வயசு பூப்பேறின பெண்ணு 2 பேரும் ஆணும் பெண்ணும் பார்க்கும்போது ஒரு இனக்கவர்ச்சி வந்து பார்த்துக்க மாட்டோமா, அவர் மறுபடியும் பார்க்க மாட்டோமா, அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கவர்ச்சி வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி தான் இது. வந்து ஒரு நடிகன் மேல ஒரு கவர்ச்சி. அதே மாதிரி இந்த கவர்ச்சி இந்த மக்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்படி முட்டாள்தனமா வந்து இந்த கூட்டத்துக்கு போறாங்க. இப்படி முட்டாள்தனமா அறிவே இல்லைங்க. என்னதாங்க சொல்றாரு? எந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இது வரைக்கும் அவர் எடுத்து வச்சிருக்கிறார்? அவர் என்ன அதாவது அவர் ஆட்சிக்கு வந்தால் வந்து பாத்தீங்கன்னா விவசாயியோட பிள்ளைங்களுக்கு இலவசமா கல்வி கொடுப்பேன், காலேஜுக்கு சீட்டு கொடுப்பேன், அது இதுங்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுகோல்ல பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ண முடியுமா? எதுவாவது உங்களுக்கு தெரியுமா? டெல்டானா என்னன்னு தெரியுமா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து அந்தந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. சேலம்னா ஒரு ஸ்கிரிப்ட், ஈரோடுனா ஒரு ஸ்கிரிப்ட், வேலூர்னா ஒரு ஸ்கிரிப்ட். வேலூர் மக்களுக்கு வந்து இங்க வந்து நன்றி சொல்றாருங்க சார். அந்த கேட்டாங்க சார், எங்க வந்து சொல்லாம மறந்துட்டாரு அப்படின்ட்டு ரசிகளோட. அப்ப மறந்துட்டு எப்படிங்க போவீங்க? நான் கேக்குறேன், இயல்பு தானே சார் மறக்கிறது அப்படின்றது. என்னங்க அது பேச்சு? ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல மீட்டிங் முடிச்சு அந்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரணுங்கிறது சாதாரணமான விஷயம். அத வந்து மறந்துட்டேன்னு சொல்லி இங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து வேலூர்ல போட்ட மீட்டிங், 15 நாளைக்கு முன்னாடி போட்ட மீட்டிங், இங்க வந்து வேலூர் மக்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்போ வந்து தஞ்சாவூர் மக்களுக்கு திருநெல்வேலியில போய் நன்றி சொல்வாரா? எனக்கு புரியல தம்பி. இல்ல சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.